ஒரு அழகான காட்டுல சோனுவும் சோமுவும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சோனு முட்டையிட்டு இருந்துச்சு. சோனு, நம்ம குழந்தைய பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. உன் கலரா என் கலரா, இல்ல பொண்ணா பையனா? நான் என் குழந்தையோட வருகைக்காக ஆசையா காத்துட்டு இருக்கேன். அவங்க அப்படி பேசிட்டு இருந்தப்போ ஒரு பறவை வந்து இப்படி சொன்னுச்சு. சோனு அக்கா, உங்க அம்மா உடம்பு சரியில்லாம இருக்காங்க. உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. சீக்கிரமா வாங்க. அப்படி சொல்லிட்டு அந்த பறவை அங்கிருந்து போயிடுச்சு. சோனு ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டா. சோமு, நம்ம உடனே கிளம்பணும். எங்க அம்மாவை நான் இப்பவே பார்க்கணும். சோமு, சீக்கிரம் கிளம்புங்க. சோமு அமைதியா நின்று எதையோ யோசிச்சுக்கிட்டே இருந்தான். சோமு, நான் இங்க இவ்ளோ பதட்டமா இருக்கேன், நீங்க இவ்ளோ அமைதியா நின்னுட்டே இருக்கீங்க. வாங்க கிளம்பலாம். என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க? போலாம் சோனு. ஆனா நம்ம முட்டைய எப்படி தூக்கிட்டு போறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல என்ன யோசிக்க இருக்கு? ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் மாத்தி மாத்தி தூக்கிட்டு போயிடலாம். கிளம்புங்க. இல்ல சோனு, நம்ம போற வழியில முட்டைய பாதுகாப்பா வைக்கணும். ஏன்னா நம்ம போற வழியில முட்டைய சாப்பிடுற கழுகு நிறைய இருக்கு. ஓ அப்படியா? அப்போ நம்ம பக்கத்து வீட்டு லட்சு அக்கா கிட்ட பாத்துக்க சொல்லி கொடுத்துட்டு போலாமா? அவங்க ரெண்டு பேரும் லட்சு வீட்டுக்கு போனாங்க. லட்சு அக்கா, என்னோட அம்மாக்கு உடம்பு சரியில்லை. நாங்க என் அம்மாவை பார்க்க போகணும். நான் போயிட்டு வர வரைக்கும் என் முட்டைய நீங்க கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கிறீங்களா? ஐயோ, என்னால முடியாதுப்பா. ஏற்கனவே என் முட்டைய பாத்துக்கவே நேரம் பத்தல, இதுல இன்னொரு முட்டையா? முடியாது. லட்சு, அவங்க போயிட்டு வர வரதான உதவி கேட்குறாங்க. பார்த்துக்கலாமே, செய்யறதுல என்ன தப்பு? சும்மா இருங்க ஜக்கு. ரெண்டு முட்டைய நான் ஒரு ஆளா பாத்துக்க முடியாது. நீங்க உணவு தேட வெளியே போகாம இருந்தா நம்ம ஆளுக்கு ஒரு முட்டைய பாத்துக்கலாம். ஆனா சாப்பாடுக்கு என்ன பண்றது? நம்ம கிட்ட காசு இருந்தா கூட வாங்கி சாப்பிடலாம். சோமுக்கு லட்சு காசை எதிர்பார்த்து தான் இப்படியெல்லாம் பேசுதுன்றத புரிஞ்சுக்கிச்சு. சோமு உடனே லட்சு கிட்ட காசை கொடுத்துச்சு. லட்சு, இதுல இருக்க காசுல நீ ஒரு வாரத்துக்கு சாப்பாடு வாங்கலாம். ஆனா நாங்க நாளைக்கே வந்துடுவோம். சரி, நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். யாம் இருக்க பயமேன். அவங்க ரெண்டு பேரும் சோனு அம்மாவை பார்க்க கிளம்பிட்டாங்க. இங்க பாருங்க ஜக்கு, சும்மா உதவி அது இதுன்னு இருந்தா நம்ம காலத்தை ஓட்டவே முடியாது. ஒரு வாரம் உங்களுக்கு ரெஸ்ட், அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. உங்க அட்வைஸை முதல்ல நிறுத்துங்க, அப்பதான் நம்ம உருப்பிட முடியும். சோமுவும் சோனுவும் போற வழியில ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாங்க. இப்போ அவங்க இறந்து ஒரு வாரம் ஆகிடுச்சு. ஆளுக்கு ஒரு முட்டையை பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் நாள் ஆக ஆக லட்சுக்கு காசு காலியாகவும் கோபம் வர ஆரம்பிச்சது. என்ன ஜக்கு, அம்மாவை பார்த்துட்டு 2 நாள்ல வரேன்னு சொன்னாங்க. ஒரு வாரம் ஆச்சு, இன்னும் காணோம். அவங்க கொடுத்த காசும் காலி. நாளைக்கு காலையில அவங்க வரலன்னா இந்த முட்டைய எங்கேயாவது போட்டுடுவேன். வந்து கேட்டா பாத்துக்கலாம். ஜக்கு மனசுல இப்படி நினைச்சான். ராட்சசி, முட்டையை எங்கேயாச்சும் போட்டுருவேன்னு சொல்றாளே, இவளை நம்ப முடியாது. எப்படியாச்சும் முட்டையை நம்ம காப்பாற்றணும். லட்சு நல்லா தூங்கினோனே ஜக்கு சோனுவோட முட்டையை கொண்டு வந்து அவங்க கூட்டிலேயே வச்சுட்டான். மறுநாள் விடிஞ்சதும் லட்சு முழிச்சு பார்த்து ரொம்ப குழப்பத்தில் நின்றுட்டு இருந்தா. ஐயோ, 2 முட்டையும் ஒண்ணா இருக்கே. இப்ப எப்படி ஏன் முட்டைய கண்டுபிடிப்பேன்? சோனு முட்டை எதுன்னு தெரியலையே. ஜக்கு, இது உங்களோட வேலை தானே? ஆமா, நான் தான் 2 முட்டையும் ஒன்றா கொண்டு வந்து வச்சேன். அந்த முட்டை பாவம், கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம அதை தூக்கி போடுவேன்னு சொல்றியே, இது என்ன நியாயம்? இந்த 2 முட்டையும் நம்ம தான் பார்த்துக்கணும். ரெண்டுமே நம்மளோட பிள்ளைங்களா பார்க்கணும். ஜக்கு அப்படி கோவமா பேசி லட்சு பார்த்ததே இல்லை. லட்சு மறுபேச்சு பேசாம அமைதியா நின்றுட்டு இருந்துச்சு. இப்படியே சில நாட்கள் போயிருச்சு. ஒரு முட்டையிலிருந்து லட்சு மாதிரியும் ஒரு முட்டையிலிருந்து சோனு மாதிரியும் குழந்தை வந்துச்சு. ஓ, நீதான் இந்த சோனுவோட குழந்தையா? அப்படியே இந்த சோனு மாதிரியே இருக்க. அம்மா அம்மா. சேச்சே, யார பார்த்து அம்மான்னு சொல்ற?
நீ என் குழந்தை கிடையாது. இங்க பாரு, என் குழந்தை என்ன மாதிரியே எவ்வளவு அழகா இருக்குன்னு. நீ என் குழந்தை கிடையாது. ஏமா அப்படி சொல்றீங்க? அப்ப நீங்க எனக்கு அம்மா இல்லையா? அப்ப என்னோட அம்மா எங்க? ஏ லட்சு, அமைதியா இரு. கல் நெஞ்சு உனக்கு. சின்ன பிள்ளைகிட்ட எப்படி பேசணும்னு கூட உனக்கு தெரியாதா? ஜக்கு 2 பிள்ளைங்களையும் நல்லா பார்த்துக்குச்சு. ஆனால் லச்சு சோனு பொண்ணை கஷ்டப்படுத்திட்டே இருந்துச்சு. என் செல்லமே, என் தங்கமே, ஆப்பிள் சாப்பிடு. அம்மா, நானும் சாப்பிடுவாம்மா. எனக்கு ரொம்ப பசிக்குது. ஏய் சூச்சு, என் செல்லம் சாப்பிட்டு மீதி இருந்தாதான் உனக்கு. அவ சாப்பிடும் போது இப்படி பக்கத்துல நின்னா அவளுக்கு கண்ணு படும்ல. போ போ, உன் கூட்டுக்கு போ. சோனு பொண்ணு உடனே அவ கூட்டுக்கு போயிட்டா. பாவம், சோனு பொண்ணு பசியில தான் பாதி நாட்களையே கழிச்சா. லட்சு, நான் ஒரு வேலையா வேற ஒரு காட்டுக்கு வேலை விஷயமா போறேன். நான் போயிட்டு வர நம்ம 2 பிள்ளைங்களையும் நல்லபடியா பத்திரமா பார்த்துக்கோ. ஜக்கு கிளம்பி கொஞ்ச நேரத்தில் நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சது. பாவம் சோனு பொண்ணு மழையில் நின்றுட்டே இருந்தா. ஆனால் லச்சு அவ குழந்தைக்கு மட்டும் பெரிய கொடையை விரித்து மழை தண்ணி மேலே படாமல் பார்த்துக்குச்சு. சோனு பொண்ணு ரொம்ப பாவமாக மழையில் ரொம்ப நேரம் நனைஞ்சிட்டே இருந்துச்சு. அம்மா அம்மா, நானும் உங்ககிட்ட வந்து நிக்கவா? எனக்கு ரொம்ப குளிருது. மழை ரொம்ப பெய்யுதுமா. ஏய், அங்கே இரு, என்கிட்ட வராத. நாங்களே கஷ்டப்பட்டு இந்த கொடையை பிடிச்சி நின்னுட்டு இருக்கோம். நீ வந்தா எங்களுக்கு இடம் பத்தாது. நீ நனைஞ்சா எனக்கு என்ன? ரொம்ப நேரமாக மழையில் நனைஞ்சனால சோனு பொண்ணுக்கு ஜுரம் வந்துருச்சு. ரொம்ப அசதியில் படுத்திருந்தா. அந்த நேரத்தில் சோனுவோட அம்மா அழகான ஏஞ்சல் உருவத்தில் வந்தாங்க. ஏன் நீ இவ்வளோ சோகமா இருக்க? என்னாச்சு உனக்கு? சோனு பொண்ணு உடனே ஏஞ்சி நடந்த எல்லாத்தையும் அந்த தேவதை கிட்ட சொன்னுச்சு. ஓ அப்படியா? உன்னை அந்த லட்சு இவ்வளோ கஷ்டப்படுத்துதா? நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்கறேன். நீ எப்பெல்லாம் அழுகிறியோ அப்பெல்லாம் லட்சுக்கு வயிறு வலிக்கும். எனக்கு புரியல. நான் அழுகிறப்போ அவங்க வயிறு ஏன் வலிக்கணும்? அவங்க உன்னை கஷ்டப்படுத்துறப்போ தானே நீ அழுகிற. நீ அழுறப்போ லட்சுக்கு வயிறு வலிக்கும். அப்போ லட்சுக்கு வயிறு வலிக்க கூடாதுன்னா உன்னை கஷ்டப்படுத்தாம இருக்கணும். வேற வழி இல்லாம உன்னை நல்லா பார்த்துக்கும். ஓ, இப்ப புரியுது எனக்கு. என்ன புரியுது உனக்கு? இவ பெரிய ஆளு, இவ சொன்னாலாம் அது நடக்குமா? அடிச்சேன்னு வெயி, சோனு பொண்ணு ஒழுங்காயிரு. லட்சு அப்படி திட்டினோன்னே சோனு பொண்ணு ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டா. அவ்வளோதான், லட்சுக்கு வயிறு வலி ஆரம்பிச்சிடுச்சு. ஆ, அம்மா, எனக்கு வயிறு வலிக்குதே. வலி தாங்க முடியலையே. ஐயோ கடவுளே, ஒருவேளை அந்த தேவதை சொன்ன மாதிரி நீ அழும்போதெல்லாம் எனக்கு வயிறு வலிக்குமோ? ஷோ, வலி தாங்க முடியலையே. பேசாம இந்த சோனு பொண்ண கொஞ்சம் பாப்போம், அப்பயாவது வயிறு வலி போகுதான்னு பாக்குறேன். செல்லமே, அழாதே. நான் உன்னை இனிமே திட்டவே மாட்டேன். நீ நல்ல புள்ளல, அழாதே. சரி சரி. இப்போ சோனு பொண்ணு அழுகையை நிறுத்திட்டா. லட்சுக்கு வயிறு வலியும் நின்றுடுச்சு. அப்பாடா, இப்ப எனக்கு வயிறு வலிக்கலையே. என் வயிறு வலி போயிடுச்சு. ஓ, அப்ப இனிமே இந்த சோனு பொண்ணு அழாம நான் பாத்துக்கணும். வேற வழியே இல்ல. நல்ல வரம் கொடுத்துச்சு. இனிமே இவளை நல்லா பார்த்து தான் ஆகணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்னைக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் நேரம் பார்க்கலாம் வாங்க. ஹாய் சுடலை ராஜா, ஹாய் பிரியா, ஹாய் சிவன்யா, ஹாய் தஷித், ஹாய் சமியா, ஹாய் சபரிதா. இதே மாதிரி உங்களோட பேரும் சப்ஸ்கிரைபர்ஸ் நேரத்தில் வரணும்னா கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். பாய்.